வணக்கம். நான் டாக்டர் MM யூசுப், robotic heart surgeon at Apollo Hospitals, Greaves Road, சென்னை. இன்னைக்கு robotic assist coronary artery bypass surgery பத்தி சொல்றேன். இது முதல்ல பேசியிருந்தோம். அட்வான்டேஜ் ஷார்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டே, குவிக் ரிகவரி. பட் அது மட்டும் இல்லை, robotic heart surgeryல அதை விட பெரிய அட்வான்டேஜ் லாங் டேர்ம்ல நம்ம ஆர்டரிஸ் யூஸ் பண்றது. முதல்ல சொல்லியிருந்தோம், டோட்டல் ஆர்டீரியல் ரீவாஸ்குலரைசேஷன், அதாவது செஸ்ட்ல உள்ள ஆர்டரிஸை மட்டும் யூஸ் பண்ணி பைபாஸ் பண்றதுதான் சர்ஜரியோட பிகெஸ்ட் அட்வான்டேஜ்னு. கால்ல இருந்து எடுக்கிற வெயின்ஸ் வில் கெட் பிளாக்ட் சூன். வேற robotic ஹார்ட் சர்ஜரியில கால்ல இருந்து எடுக்க மாட்டோம், வேற கையில எங்கேயும் கட்ஸ் கிடையாது. 2 ஹோல் ஆன் 2 சைட் ஆஃப் த செஸ்ட், ஒரு 5 சென்டிமீட்டர் ஸ்கின் கட், அது வழியா 2 ஆர்டரியும், இன்டர்னல் தொராசிக் ஆர்டரி அல்லது இன்டர்னல் மேமரி ஆர்டரின்னு சொல்றோமே, இந்த 2 ஆர்டரியும் யூஸ் பண்ணி ஃபுல் பைபாஸஸையும் பண்றது. 3, 4 எத்தனை பிளாக்ஸ் இருந்தாலும். இதுதான் பிக்கெஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் robotic ஹார்ட் சர்ஜரி. இப்போ robotic ஹார்ட் சர்ஜரியிலே இங்க எங்க சென்டர்ல நான் டிவைஸ் பண்ண ஒரு டெக்னிக் இருக்கு. அதாவது 2 சைட்லயும் ஹோல் போட்டு டபுள் டாக்கிங் டெக்னிக்னு சொல்லுவோம். அது வழியா பண்றதுனால இன்னும் லாங்கர் லெங்த் ஆஃப் இந்த ஆர்டரிஸ் எடுத்து எல்லா பிளாக்ஸையும் இதுலயே பண்றோம். இதுல we are the leaders in the world, one among the highest centers, and இது எங்க டெக்னிக் which has been published worldwide. இந்த டெக்னிக்ல பண்றதுனால all robotic heart surgeries irrespective of age bypass பண்ணும்போது டோட்டல் ஆர்டீரியல்ல பண்றோம். Patients recover quickly with much long term better benefit. Thank you.